வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பிஜாய் நம்பியார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ரெண்டு ஆண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரைவல்ரியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். அதாவது தமிழ்ல வந்து அக்னி நட்சத்திரம், நேருக்கு நேர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கேம்பஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியா காட்டியிருக்காங்க. அந்த காலேஜ்ல தான் வந்து அர்ஜுன் தாஸ் சீனியரா இருக்காரு. ஒரு பயங்கரமான கோபக்காரரா அவர் இருக்காரு. அண்ட் எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏர்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா காட்டியிருப்பாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட ஜூனியரா வந்து காளிதாஸ் ஜெயராம் வந்து ஜாயின் பண்றாரு. இவரும் ஒரு பயங்கர வைப்ரண்டா ஒரு மாதிரியான ஃபன் ஃபீல்டு பர்சனா இருக்காரு. பட் அர்ஜுன் தாஸ்க்கும் காளிதாஸ்க்கும் போர்டிங் ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தினால ஒரு விதமான மனக்கசப்பு உண்டாயிருக்கும். அதனால ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்போ அந்த வழியை வந்து திருப்பி தரணும் அப்படின்றதுக்காக காளிதாஸ் அர்ஜுன் தாஸ் கிட்ட ஒரு விதமான சவால் விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இப்பவும் அந்த ரைவல்ரி தொடர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ரைவல்ரி எப்படி போகுது, இதுக்கு நடுவில் அந்த காலேஜ்ல எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த கதை எப்படி போகுது, அண்ட் அதுல லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் பிஜாய் நம்பியார் வந்து மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மணிரத்னம் படத்துல இருக்கக்கூடிய ஒரு வைபை இந்த படத்துல கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஆயுத எழுத்தோட அந்த வைபை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. இந்த காலகட்டத்தில் எடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ அது ஓரளவுக்கு மேக்கிங் வைஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம், அதாவது அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், காளிதாஸா இருக்கட்டும், ரெண்டு லீட் கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரே இந்த ரோலுக்கு கேஸ்ட் பண்ணதுமே ஒரு ஆப்டான சாய்ஸா தான் நான் பாக்குறேன். இப்படி எல்லா செட்டப்பையும் ரொம்ப பார்த்து பண்ண இந்த டீம் படத்தோட ஒரு கோர் ஸ்டோரியை கான்சென்ட்ரேட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கோர் ஸ்டோரி என்ன, ரெண்டு ஆம்பளைங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ரைவல்ரி அப்படின்ற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அக்னி நட்சத்திரம் படத்தையே எடுத்துக்கலாம். அதாவது கார்த்திக்குக்கும் பிரபுக்கும் படம் முழுக்கவே ஒரு விதமான ரிஃப்ட் இருந்துட்டே இருக்கும். அண்ட் ரெண்டு பேர் பக்கமே நியாயங்கள் அப்படின்றது இருக்கும். ஆடியன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ட் நிறைய பேர் வந்து பிரபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படின்றது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டோ ரிஃப்டோ இந்த படத்துல கிரியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காளிதாசும் அர்ஜுன் தாஸும் சந்திச்சுக்கிற ஃபர்ஸ்ட் காட்சியில அந்த ரைவல்ரி பிகின் ஆகுதுரா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் அதுக்கப்புறம் படத்துல இருந்து சுத்தமா காணாம போயிடும். கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ஒருத்தர் அடிச்சுக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் ரைவல் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே வரும். அந்த சண்டையுமே ஒரு செயற்கையான காரணத்துக்கு உருவாக்கப்பட்டதா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு காலேஜ் எலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த எலெக்ஷன் டெம்ப்ளேட் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ஒரு அடிச்சு துவச்ச டெம்ப்ளேட் தான். அதாவது ஒரு பொலிட்டீஷியனோட பையனோ பொண்ணோ காலேஜில் படிக்கும் போது அவங்க தான் வந்து சேர்மன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான பாலிடிக்ஸ் வருமோ அதே ரொட்டீனை தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அதையுமே சுவாரஸ்யமாக சொல்லலை. ஆல்சோ இதில் கேஸ்ட் இஷ்யூஸை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. பேசணும்னு முடிவு பண்ணால் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ரொம்ப மேலோட்டமாக ஒரு சைடிஷ்க்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. அப்படிதான் இவங்க பேசியிருப்பாங்க. அண்ட் லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு போகல அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் காட்டக்கூடிய காலேஜ் வந்து சுத்தமாக நமக்கு கனெக்டடாக ஃபீல் ஆகலை. அதாவது 2K கிட்ஸ் படிக்கக்கூடிய காலேஜை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஒரு 2K கிட் வைப் பண்றதுக்காகவே ஒரு காலேஜ் கட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு செயற்கைத்தனமான காலேஜா தான் அந்த காலேஜ் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர கிராண்டியரான ஒரு செட்டப்ல ஒரு சுமாரான கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 அவுட் ஆஃப் 5. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல மைல்டா சில காட்சிகள் இருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.